வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கொண்டக்கடலை குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது வந்து இட்லிக்கும் ரைஸ்க்கும் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதான் கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய், பட்டை, கிராம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டாக. சோம்பு போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். கொண்டக்கடலை வேக வச்சு தயாராக வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்க. இப்போ இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதோடையே வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். இதில் வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து கட் பண்ணிட்டுருக்கேன் கலந்து. அதோட ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன் காரத்துக்கு. மிளகாத்தூளும் போடுவோம், ஆனால் பச்சை மிளகாயும் 2 கீரி போட்டிருக்கேன். கொண்டக்கடலையை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த சட்டியில் ஒட்டுற அளவுக்கு வருது. இப்போ வந்து சிம் பண்ணிக்கிட்டு தக்காளி போட்டுடலாம். போட்டு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டேன். ஒரு 3 தக்காளி அளவுக்கு போட்டிருக்கேன். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தக்காளி வேணால் கூடவும் வச்சுக்கலாம், கம்மி பண்ணிக்கவும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து 3 தக்காளி புளிப்பு தேவைப்படுது. அதனால் 3 தக்காளி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம புளிப்பு காரம் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு குவான்டிட்டி, அதாவது நமக்கு கிரேவி ஜாஸ்தி கிடைக்கும். இப்போது இதில் வந்து கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதில் கொண்டக்கடலை சேர்த்தாச்சு. இதோட மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூளும் வீட்டு மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். ரெண்டுமே 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். இப்போ கடலைக்கு வந்து உப்பு தேவைங்கிறதுனால இந்த அளவுக்கு உப்பு போட்டுப்போம். ஏன்னா கடலையும் உப்பு எடுப்போம், நம்ம குழம்புக்கும் உப்பு தேவைப்படும். அதனால் இந்த அளவுக்கு போட்டுக்குவோம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சதை தேங்காய் சாந்தை இதில் ஊற்றிடலாம். இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். ஏற்கனவே வெந்த கடலை தான் இது, இருந்தாலும் ஒரு 2 விசில் வச்சாக்கா இந்த உப்பு காரம்லாம் ஏறி நல்லாயிருக்கும். இப்போ இதில் மூடி போட்டு 2 விசில் வச்சுருவோம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ வந்து இதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ஒரு 2 விசில் வரட்டும். இப்போது 2 விசில் வந்துடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படின்ட்டுங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டது நல்லா கலர்ஃபுல் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ நம்ம இதை வந்து இட்லியில் போட்டு சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம இதை இட்லியில் போட்டு சாப்பிட போகிறோம். கொண்டக்கடலை குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொண்டக்கடலை வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது அதில். அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் கருப்பு கொண்டக்கடலை பெஸ்ட்டு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். செம்ம
செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செம ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.